எதனால இவ்வளவு நாள் டிலே ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு சைடுல இருந்து சம்மதம் இல்லாம தான் நாங்க வந்து மேரேஜ் பண்ணோம். நாங்க வந்து லவ் மேரேஜ் தான். ஹாய். ஆ, இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நாங்க எதிர்பார்த்த ஒண்ணு வந்துருச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேமிலி கார்டு. ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணோம் வாங்குறதுக்கு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃபைனலா இப்ப வந்துருச்சு. எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அப்ளை பண்ணோம். அதனால இவ்வளவு நாள் டிலே ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டு சைடுல இருந்து சம்மதம் இல்லாம தான் நாங்க வந்து மேரேஜ் பண்ணோம். நாங்க வந்து லவ் மேரேஜ் தான். அதனாலயே ஆதார் கார்டுல வந்து அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணாம தான் இருந்துச்சு. எங்க வீடு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை, மாமா வந்து ராமநாடு. சோ அவங்க அட்ரஸ் வந்து அவங்க அம்மா அப்பா வந்து நீக்கி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட ரீசன்ல இருந்து. ஆனா எங்க வீட்டு சைடுல இருந்து நீக்கிறது கொஞ்சமே ரொம்ப லேட் ஆனிச்சு. நானும் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்பேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க நீக்கி கொடுத்துட்டாங்க. நீக்கினதுக்கு அப்புறம் தான் என்னுடைய ஆதார்ல வந்து அட்ரஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய பேர்லயே வந்து கேஸ் சிலிண்டர் பில்ல வந்து புக் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி இப்ப வந்து கடைசியில வாங்கியாச்சு. இதை வச்சுதான் இன்னைக்குதான் அந்த ரேஷன் கடையில வந்து பொருட்கள்லாம் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு போய் நாங்க என்னென்ன பொருள் போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்கணும். மாமா இன்னைக்கு வேலைக்கு போனதுனால நான் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண போறேன். ஸோ அதனால வாங்க அங்க போய் என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும் போது பாத்தீங்கன்னா, எனக்கும் மாமாவுக்கும் ஆதார் அட்ரஸ் வந்து வேற வேறையா இருந்துச்சு. மெயினா வந்து ஆதார் அட்ரஸ் வந்து ஒன்னா இருக்கணும்னு சொன்னாங்க. அதனாலயே எங்க மாமா அட்ரஸ், என்னுடைய அட்ரஸ், சாய்ஸா அட்ரஸ் எல்லாத்தையுமே ஒரே தான் நாங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு. அப்ளை பண்ணி ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் தான் இப்ப எங்க கைக்கு கிடைச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ்க்கு தான் நேரா வந்துருந்துச்சு. தாலுகா ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்திருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் அங்க போய் கேட்டதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆதார் இந்த கார்டை மட்டும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு நீங்க அந்த ரேஷன் கடைக்கு தான் போகணும். அங்க இருக்கிற அந்த மேம்ல போயிட்டு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வச்சிருங்க, வச்சாதான் ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க மாமா வந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு நாள் போயிட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிட்டு வந்தேன். சாய்ஸாவுக்கு இன்னும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு வந்து 5 வயசு ஆயிருச்சு. பால் ஆதார்ல இருந்து இப்ப வந்து 5 வயசுக்கு மேல ஆக்டிவேட் பண்ணணும்ல, அது பண்ணாம இருந்தோம். ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுக்குதான் கொஞ்சம் வெயிட்டிங்ல இருக்கு. மத்தபடி நாங்க 2 பேரும் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுட்டு வந்துட்டோம். இப்ப என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சதுனால நானே இந்த கார்டை வச்சு பொருட்கள் எல்லாம் போய் வாங்கலாம். ஸோ அதனால நான் தான் இன்னைக்கு போக போறேன். போயிட்டு அங்க என்னென்ன பொருட்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஒரு வழியாக ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு நானும் கிளம்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ட்ரைவிங் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ தான் நான் வண்டியை எடுத்துகிட்டு தனியாக போக போகிறேன் மாமா இல்லாமல். சரி ஓகே ஓரளவுக்கு பொறுமையாக ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் ஒரு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருக்கேன். சரி, ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்களே எதிர்பார்த்தும் இருக்க முடியாதுல்ல, அதனால் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கடைக்கு வந்து பார்த்தா கூட்டமே இல்லைங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் அந்த சாக்குப்பை இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு லைனில் நிற்போம் எல்லாருமே. ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் இங்கே கூட்டமே இல்லை. போயிட்டு எல்லா பொருளுமே உடனே வாங்கிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு கேட்டை அடைச்சிட்டு வந்து தான் ஒவ்வொரு பொருளாக ஃபஸ்ட்டு நான் எங்களுடைய திண்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அரிசி வந்து 15 கிலோ அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பச்சரிசி தனியாக கொடுத்தாங்க. சரி, அரிசி மட்டும் பை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஓகே, அதை எதுக்கும் தேவைப்படும் தான் எடுத்துகிட்டு போனேன். ஆனால் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு பையே. புழுங்கல் அரிசி தான் 15 கிலோ கொடுத்துருந்தாங்க. அந்த அரிசியை வந்து நாங்கள் வந்து சமையலுக்கு, அதாவது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணாமல் அதை வந்து இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியும் தனியாக கொடுத்துருந்தாங்க. இந்த அரிசியில் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் பிளான் பண்ணணும். அரிசி பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க, பச்சரிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு கொடுத்துருந்தாங்க. துவரம்பருப்பு வந்து 1 கிலோ கொடுத்துருந்தாங்க. அதுக்குமே சும்மா தான் நான் பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் தனித்தனியாக எல்லாத்தையும் வாங்க சொன்னதுனால ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா கட்டை பையிலையும் வாங்கிட்டு வந்தாச்சு. துவரம் பருப்புமே ஓகே, நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீனி கொடுத்துருந்தாங்க. அது 1.5 கிலோ கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு ஃபேமிலி கார்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறேன், அந்த நம்பர்ஸை பொறுத்து அவங்க கொடுக்குற பொருள்லாம். ஒயிட் சுகருமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஆயில் கொடுத்துருந்தாங்க. 1 லிட்ரு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆயிலுமே இந்த மாதிரி பேக்கேஜில் தான் வந்துருந்துச்சு. ஓகே சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
தீப்பெட்டியும் கொடுத்துருந்தாங்கக்கா. ஒரு வாக்கில் எல்லா பொருளையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு ஃபைனலாக வீட்டுக்கும் வந்துட்டேன். ஸோ அவ்வளோதான், இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உடனுக்குடன் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக எனேபிள் ஆகிருக்கும். அந்த ஹைப் பாயிண்ட்டையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.